வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 25 கிராம் நெய், அரிசி மாவு, அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறது, 150 கிராம் வெல்லம், தண்ணி, 150 கிராம் முந்திரி, காய்ந்த பேரிச்சப்பழம் 150 கிராம், கொட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 ஏலக்காய், 150 கிராம் பாதாம், 50 கிராம் கசகசா. இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாவு கிண்டிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்படி கொதி வரப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை போட்டு கிளறிக்கணும். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் அளவு. களி கிண்டிட்டு நல்லா கெட்டியாக பாருங்கள், இந்த மாதிரி வருது. சுருண்டு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். நெய் சூடானதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்திக்கணும். ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கலக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். திருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டுட்டு 150 கிராம் வெல்லத்தை சேர்த்திட்டு மறுபடியும் அடுப்பை பற்றி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த வெல்லம் உருகி கரைஞ்சி ஃபுல்லாக அதோட மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் அந்த 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. ரெடி ஆகிடுச்சு பூரணம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும். இதில் எண்ணெய் தடவிட்டு செய்கிறப்போ ஒட்டாமல் வரும் அந்த நம்மளோட கொழுக்கட்டை. கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்படி உருண்டையாக பிடிச்சிட்டு சென்டரில் நல்லா கேப் பண்ணிக்கோங்க. இப்படி அழுத்தி விட்டுக்கணும் எல்லா பக்கத்துலேயும். இப்போ சென்டரில் அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் பூரணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். மேலேயும் மாவு வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அச்சில் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 15 நிமிஷம் விட்டால் போதும். 15 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. சூப்பரான நம்மளோட ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி. தட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.